இதில் இப்போ 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி மரத்தில் உள்ள முருங்கைக்கீரையை பறித்து முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். முருங்கைக்கீரை பொடி செய்யலாம் வாங்க. கீரை பறிப்போம். நல்லா கொழுந்து கீரையை திட்டமான கீரையாக பறிச்சுங்க. இது வெட்டி விட்டாச்சு, மரத்தை துத்து வருது. புது கீரையாக ஃப்ரெஷ்ஷாக பறித்து உருவி செய்யலாம். பறிச்சுட்டு வந்தாச்சுமா. இதை உருவி இதை சுத்தம் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை உருவியாச்சுமா. இது அப்படியே நிழலில் ஒரு நாளைக்கு காய வச்சுருவோம். ஃபேன் காற்றுல நிழலில் காயிட்டோம். முருங்கைக்கீரை பொடிக்கு தேவையான பொருள் பாருங்க. ஒரு பிடி கடலைப்பருப்பு, ஒரு படி உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு ஒரு பிடி, வரமல்லி ஒரு அரை பிடி கையால், மிளகு ஒரு 15 கிராம் இருக்கும், 10 கிராம் இருக்கும். இது சட்டியில் நல்லா வறுத்துடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம்மா. இது பாருங்கள், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப இருந்தால் காரல் அடித்து விடும். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். இப்போ முருங்கைக்கீரை பொடி ஒரு 2 நாளைக்கு வரா மாதிரி தான் செய்கிறேன். இது நல்லா வறுப்படட்டும். காரம் அளவுக்கு மீறி வைக்க வேணாம். காரம் அளவுக்கு மீறி இருந்தாக்கா சாப்பிடாதோ பசங்க, பிள்ளைலாம் சாப்பிடாது. அதனால் திட்டமான காரமாக வச்சுக்கோங்க. வெயில் நாளாக இருக்குது, மிளகோட காரம் வேறு இருக்குது. 2 நாள் நிழலில் காய வச்ச இந்த முருங்கைக்கீரையை இந்த வெறும் சட்டியில் போட்டு அப்படியே வறுத்துக்கலாம். கலர் மாறாமல் அப்படியே மொறுமொறுப்பாக ஆகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேணாங்க, அந்த சட்டியில் போட்டு சும்மா வறுத்தா போதும். இந்த பொடி நல்லா அயன் சத்து கிடைக்கும். முருங்கைக்கீரைலாம் சாப்பிடாதவங்க இட்லி பொடி மாதிரி இந்த பொடியை தொட்டு சாப்பிட்லாம். நெய் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எந்த வகையிலாச்சும் கீரை அருமையான முருங்கைக்கீரை பொடி ரெடிங்க. இது நெய் சாதத்தில் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி பொடியாக தோசை பொடியாக சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா.